Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உருளைக்கிழங்கு கிரேவி செய்யறதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்க ஒரு குக்கர்ல போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு அடுப்புல வச்சு வேக வைக்கணுங்க. 3 விசில் விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தோல் உரிச்சு மசிச்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை அடுப்பில் வச்சு பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தி எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை 4 கிராம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஆனியனை லைட்டாக வதக்கி விட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட மிக்சியில் 2 தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போது உருளைக்கிழங்கு ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. இதோட 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். கொதிக்க ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.